Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாமே கம்ப்யூட்டரில் வெப்கேம் யூஸ் பண்ணுவோம். இந்த வெப்கேம் ஒர்க் பண்ணாட்டி எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, அதுக்கான சில செட்டிங்ஸ் வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரனா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அதோட உங்கள் கம்ப்யூட்டர்லேயும் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் அதுக்கான ஒரு வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்கள் பிசியில் வந்து டிவைஸ் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பாரில் டிவைஸ் மேனேஜர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேமரா அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இடத்துல உங்களுடைய கேமராவுக்கான டிரைவரை வந்து உங்களால் பார்க்க முடியும். இந்த டிரைவரை வந்து ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி ஃபார் அப்டேட்டட் டிரைவர் சாஃப்ட்வேர் இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் வந்து உங்கள் பிசியை வந்து கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டிரைவர் வந்து அப்டேட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். இல்லாட்டி ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் ஃபார் டிரைவர் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்து லெட் மீ பிக் ஃப்ரம் அ லீஸ்ட் அவைலபிள் டிரைவர்ஸ் ஆன் மை கம்ப்யூட்டர் இந்த ஆப்ஷனை கொடுத்து இந்த இடத்துல உங்கள் டிரைவரை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து உங்களுடைய டிரைவரை வந்து அப்டேட் பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய கேமரா ஒர்க் பண்ணாத ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த ஸ்டெப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா ஓகே, இல்லாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் ஸ்டெப், உங்கள் பிசியில் சர்ச் பாரில் கேமரா ப்ரைவசி செட்டிங்ஸ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கொடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லெட்ஸ் ஆப்ஸ் யூஸ் மை கேமரா ஹார்ட்வேர் அப்படின்றத வந்து ஆஃப் பண்ணி இருந்துச்சுன்னா அதை வந்து ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. இது வந்து ஆன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் உடைய கேமரா வந்து யூஸ் பண்ண முடியும். அதோட இந்த இடத்துல உங்களுடைய ஆப்ஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஆப்ஸை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது வந்து செகண்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப், உங்கள் கம்ப்யூட்டருக்கான கேமரா டிரைவரை வந்து இன்டர்நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது. முதல்ல வந்து க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் பிசி மாடல் நேம் வந்து டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணிவிட்டு அதோட கேமரா டிரைவர் அப்படின்றதையும் சேர்த்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ரிசல்ட்ஸில் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது உங்கள் கம்ப்யூட்டருக்கான அஃபிஷியல் சைட்டில் வந்து நம்ம டிரைவர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். இதில் உங்கள் பிசிக்கான டிரைவர்ஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். இதில் வந்து உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சரியாக செலக்ட் பண்ணி டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டிரைவரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக உங்களுடைய பிசியில் கேமரா ஒர்க் பண்ணாத ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த எல்லா மெத்தட்டையுமே கண்டிப்பாக உங்கள் பிசியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு மெத்தட் மூலமாக உங்களுடைய பிசியில் உள்ள கேமரா வந்து ஒர்க் பண்ணும். ஸோ அது எந்த மெத்தட் மூலமாக ஒர்க் பண்ணிச்சு அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.